அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷலாக நான் கப்ஸா தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் மட்டனை வேக போடுறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் ஆலிவ் ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. நீங்கள் ஆலிவ் ஆயில் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சன்ஃப்ளவர் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு சீரகம் அப்புறம் மிளகு சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டே சேர்க்கணும், அதை மறந்துட்டேன். அதனால் நான் லேட்டாக சேர்த்துருப்பேன். இதில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி, 2 வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு மல்லி சேர்த்து நல்லா அரைச்சி இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். கூடவே 2 ஸ்பூன் கப்ஸா மசாலா சேர்த்துருக்கேன். இது நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், லூஸாகவே வச்சுருப்பாங்க. அதை தான் நானும் வாங்கிப்பேன். எதுவும் பிராண்ட் எதுவும் இல்லை. ஃபைனலாக நீங்கள் கழுவி வச்ச மட்டனையும் 2 ட்ரை லெமனும் சேர்த்து நல்லா மசாலாலாம் பிறண்டு வர வரைக்கும் கிண்டி விட்டு 1/2 மணி நேரம் சிம்லேயே வச்சு நல்லா மட்டனை வேக வச்சிடலாம். ஃபுல்லாக வச்சா கீழே அடி பிடிச்சிடும். அதனால் நான் சிம்லேயே தான் எப்போவுமே வச்சு 1/2 மணி நேரம் டைம் வச்சு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி மட்டன் வெந்ததுக்கப்புறம் மட்டன் மட்டும் தனியாக எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற மற்ற மசாலா எல்லாமே உள்ளே இருக்கட்டும். அதை ஃபில்டர் பண்ணணும்னு தேவையில்லை. பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக சிக்கன் ஸ்டாக் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அன்றைக்கி எனக்கும் இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணேன். இப்போ 1/2 மணி நேரம் நான் ஊற வச்ச அரிசியை ஆலிவ் ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சால் நல்லா அரிசி உதிரி உதிரியாக இருக்கும். அரிசிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துட்டு இப்போ பக்கத்துலேயே கண்டிப்பாக சார்கோலை கங்கு பிடிக்க வச்சுருங்க. நம்ம தம் விட போகும்போது இந்த சார்கோலோட ஆலிவ் ஆயில் சேர்த்து அந்த ஸ்மோக்லேயே நம்ம வைக்க போகும்போது அந்த கப்ஸாவோட ஸ்மெல்லும் நம்ம சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். லாஸ்ட் அரிசி பிறண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை ஃபுல்லாக மேலே அடுக்கி கூடவே நம்ம அந்த சார்கோலையும் ஒரு கிண்ணத்தில் வச்சு கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஊற்றி டக்குன்னு க்ளோஸ் பண்ணி தம் விட்டுருங்க. 15லேருந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அரபிக் ஸ்டைல் கப்ஸா ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.